வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம முக்கியமான இந்த மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். அதோட இந்த ஈரான் வார் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல கொஞ்சம் மேலே போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஆறுதலான சூழ்நிலை தெரிகிற மாதிரி தெரியும். பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை என்ன வேணா ஆகலாம். அப்படி ஒருவேளை ஃபெயிலியரும் ஆச்சுன்னா, ஓகேங்களா, ஃபெயிலியர் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். அகெயின் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுங்க, பிரிச்சு பீரியாடிக்கலாக பண்ணுங்க. மொத்தமாக கொண்டு வந்து எதையும் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ரிஸ்க் இன்னமும் இருக்கு. பட் இப்போ என்ன நடந்திருக்கு, என்ன மார்க்கெட்லங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஸ்டில் இப்போ மார்க்கெட் வந்து நல்ல மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, போன 2-3 நாளில் ஓரளவுக்கு மார்க்கெட் கீழே விழுந்தது நீங்கள் கவனிச்சிங்க. ஸோ அகெயின் இப்போ அது வந்து ரெக்டிஃபை ஆகிட்டு இருக்குங்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா அண்ட் ஈரானுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை வந்து ப்ராக்ரஸிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ ப்ராக்ரஸிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, க்ரூட் ஆயில் வந்து $105 டாலருக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 110 111 தாண்டி போச்சு. இப்போ $105 கீழே வந்ததுனால அது ஒரு ப்ளஸ். பிரெண்ட் க்ரூட் ஆயில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட $100 கீழே வந்தாச்சு. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஆனாலும் இன்றைக்கி ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஏன்னா 2-3 டேஸ் ஆட்டோமொபைல்ஸில் ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆகி வர மாதிரி தெரிஞ்சது. அகைன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில போன 5 வருஷத்துக்கான நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 50 டேஸை விட இன்னமும் கீழே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் 50க்கும் நடுவில் லேண்ட் ஆயிருக்கு. ஸோ 200ங்கிறதுலாம் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் வரும். போன 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் தான் அது டச் பண்ணியிருக்கு. ஸோ பாசிபிலிட்டி இதுதான் ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, பீரியாடிக்கலாக பிரித்து வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஜூன் மாதம் வரைக்குமே அந்த டெவலப்மெண்ட்டு பெருசாக இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்றைக்கி ஒரு அவுன்ஸ் கோல்டோட விலை $4526 இருக்குது. இன்னைக்கு முக்கியமான விஷயம், இந்த கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால உங்களுக்கு ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் நேற்று கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஃபார் பெட்டராக இருக்குது. $95.92 கிட்ட இன்னைக்கு இருக்குது. நேரத்தில் 96 97 போய் டச் பண்ணிச்சுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். போன 6 மாதத்துக்கான கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்பைக் எடுத்து மேலே இருந்தது கோல்டு ப்ரைஸ். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஈரான் வார்னால கூட ஏதோ பெருசாக போயிடுமோங்கிற அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலைஸ் ஆகிடுச்சு கோல்டில் சொல்கிறேன். இப்போ இதில் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு $14,780 இருக்குது. இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $810 இருந்தது. 14,810 இருந்து இன்றைக்கி $14,780 இருக்குது. இது இன்றைக்கான ப்ரைஸு. அடுத்த சில்வர் கவனிச்சிங்க அப்படின்னா $295 இருக்குது. நேற்று 290 இருந்து இன்றைக்கி 295 இருக்குது. பெரிய வேரியேஷன் இல்லை. பட் ஸ்டில் அதிலே தான் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் எங்கேருந்து கம்பேர் பண்ணலாம், கோல்டு ப்ரைஸ்லேருந்து 2% எடுத்திங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் வர்றதை நீங்களே பார்க்கலாம். சில்வரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்போ புதுசாக ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒருவேளை சில்வரை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரியல்ஸில் செய்யக்கூடிய விஷயங்களை ஆல்டர்னேட் மெட்டல் உள்ளே வந்துருச்சுன்னா, சரிங்களா, ஆல்டர்னேட் மெட்டல் உள்ளே வந்துருச்சுன்னா சில்வரோட டிமாண்ட் வந்து இதே அளவுக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அதனால தான் பல தடவை என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சில்வரில் பண்ணுறத விட கோல்டில் பண்ணுவோம், கன்சிஸ்டண்ட்டான க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. பட் கோல்டை விட பெட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் தான் ஃபார் பெட்டராக இருக்கும். போன 20 வருஷத்தில் ஸ்டாக் எப்படி வளர்ந்துருக்கு, கோல்டு எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது $1,00,000 20 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட வந்து 15 lakh rupees இருக்கும். எவ்வளோ? 15 lakh இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள். போன 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட குறைஞ்சது 30லேருந்து 40 டைம்ஸ் இருக்கும். அது 15 டைம்ஸ் தான். நான் சொல்கிறது 30லேருந்து 40 டைம்ஸ் இருக்கும். 30ஆவது மினிமம் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டாக்கோட வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்சிருக்க ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய எனி ஸ்டாக் எடுத்துக்கோங்க. போன 20 வருஷத்துல எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்கு, அன்றைக்கி 1 lakh போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும்னு பார்த்துக்கங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் சொல்கிறேன், அதில் எல்லாமே டிவிடெண்ட் வந்திருக்கும். அதனால அந்த டிவிடெண்ட் மூலமாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே வெளியே எடுத்திருப்பீங்க. அதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை நோட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஸ்டாக் ஏன் பெட்டர்னு சொல்கிறேன்னா, ஸ்டாக்கில் உங்களுக்கு ஸ்பிரிட்டு, போனஸு, டிவிடெண்ட்டு எல்லாம் கிடைக்கும். கோல்டில் ஒன்றும் கிடைக்காது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்திருக்க நியூஸ் என்னென்னா, அதானி என்டர்பிரைசஸும் அதானி போர்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 lakh crores மேலே ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய அப்டேட். அதனால தான் உங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன், அதானி போர்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, எந்த பொலிட்டிக்கல் பயஸும் எடுக்காதீங்க. அதானி போர்ட் வந்து தவிர்க்க முடியாத கிட்டத்தட்ட ஒரு மோனோபலியாக தான் செயல்பட்டு. அடுத்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
2027 வரைக்குமே கூட எஃப்ஐஎஸ் செல் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க இந்தியாவில். ஏன்னா இதை விட இந்த ஏர்னிங் பர் ஷேரை விட உங்களுக்கு ஜப்பான் மாதிரியான இடங்கள்ல கம்மியான ஏர்னிங் பர் ஷேர்லேயே நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையும் கூட இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இந்தியாவை விட பெருசாக க்ரோத் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து இன்னும் பெரிய மார்க்கெட்லாம் இல்லை. இந்தியா தான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னா இந்தியா தான் இன்னைக்கு பெட்டரான க்ரோத்தை கொடுத்துட்டு இருக்கு ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி. இப்போ என்விடியாவுடைய Q1 ரிசல்ட் வந்திருக்கு. அதுலேயுமே வந்து நிறைய அவங்களோட ப்ராஃபிட் வந்து பெட்டராக காட்டியிருக்கிறதுனால இன்னைக்கு நிலைமைக்கு அதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய பல விஷயங்கள் HCL டெக்னாலஜி மாதிரி பல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் டைம் இங்கேயும் ஏறுது. அங்கே நாஸ்டாக் 1.55% வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆனதுக்கு ஒரே கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மேஜர் ரோல் யாருக்குன்னா என்விடியாவுக்கு தான் இருக்கும் இல்லையா? சன் ஃபார்மா ஏற்கனவே நம்ம சொன்னோம், சன் ஃபார்மாவில் குவார்டர்லி ரிசல்ட் வரப்போகுது, ப்ளஸ் டிவிடெண்ட் வரப்போகுது, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அதனால இது டார்கெட் ரேட்டாக என்ன நினைக்கிறாங்கன்னா 1000 to 900 rupees மேலே டார்கெட் செட் பண்ணுறாங்க. பட் நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இல்லையா? இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் தைரியமாக போகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இன்னைக்கு ஆயில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 டேஸ்க்கான ஆயில் ரிசர்வ் இருக்குது. இதை ரீஃபில் பண்ணணும்னா அதிகமாக செலவாகுது. ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஆயில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 22 டேஸ்க்கான ஷிப்மெண்ட் சார்ஜஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் ஒரு சில கம்பெனிகள்லாம் டிவிடெண்ட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது எல்என்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பர் ஷேருக்கு. அதுக்காக எல்என்டி டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் 40 ரூபா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹேவல்ஸ் இந்தியாலையும் உங்களுக்கு வந்து 6 ரூபா டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யாருன்னா ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா தென் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும். கெய்னர்ஸ் இன்னைக்கான கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருண் பெவரேஜஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், விப்ரோ, அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸு, இதெல்லாம் வந்து இன்னைக்கான கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இன்னைக்கான டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுறாங்க? பவர் கிரிட் கார்பரேஷன், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ONGC, ITC, சன் ஃபார்மா, இதெல்லாம் என்னென்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் எடுத்தது, அதுக்கு வந்து இப்போது ரெக்டிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து வால்யூம் பார்க்கணும்னு சொல்கிறது. அப் ட்ரெண்ட் எடுக்கும்போது வால்யூம் அதிகமாக ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும், உடனே போய்ட்டு உள்ளே குதிச்சிடக்கூடாது. அந்த வால்யூம் செட்டில் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ் அங்கேயே நிற்கிதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பவுமே கீழே வால்யூம் அதிகமாக இருக்கும்போது என்ட்ரி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஏரியா. என்ட்ரியோ எக்ஸிட்டோ எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும்போது கொடுங்க. ஸோ சேஃபர் சைட் நீங்கள் போக முடியும். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நிலவரங்கள் அப்டேட் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபர்தராக கம்யூனிட்டியில் இன்றைக்கி இண்டக்ஷன் இருக்குது, வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு. யார் யாரெல்லாம் வந்து இப்போ இந்த வாரம் ஜாயின் பண்ணிங்களோ அவங்கள இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடக்கும். நல்ல ஒரு ப்ராப்பரான இடத்துல உட்காந்து நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னும் நான் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் நான் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ 3000 rupees இப்போ பே பண்ணலாம், 6 months கழிச்சு என்ன பண்ணலாம், இன்னொரு 3000 பே பண்ணலாம். ஸோ அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி சேர்ந்த விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.